அனைவருக்கும் வணக்கம். விழுப்புரத்துல கடந்த 6ஆம் தேதி ஒரு கூட்டம் நடக்கு. அந்த கூட்டம் யார் நடத்துறான்னு பாத்தீங்கன்னா, இந்த அத்தது அலைஞ்சது போனது வந்ததெல்லாம் தமிழர்களுடைய கலாச்சாரத்தை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி விபச்சாரம், மது மாது மங்கை எல்லாம் ஒண்ணு மண்ணா பிணைஞ்சு பின்னி கிடைக்கிற ஒரு கலாச்சாரம் இந்த திராவிட கலாச்சாரம். இந்த கலாச்சாரத்தினுடைய கூட்டம் அதோடைய முன்னோடி ஒரு பெரிய மனுஷன் பேசுற பேச்சு இது. அந்த திராவிட கட்சியில் 6ஆம் தேதி ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க. அதுல ஒரு போய் பேசுறாரு. ஒரு யாருன்னு பாத்தீங்கன்னா அமைச்சர் பொன்முடி அவர்கள். 6 முறை சட்டமன்ற உறுப்பினர், 3 முறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு முன்னோடி, ஒரு பெரிய மனுஷன், ஒரு பீத்த மனுஷன். அவருடைய பேச்சு முழுக்க பாத்துட்டீங்கன்னா கீழ்த்தரமான நயவஞ்சகமா சூழ்ச்சியா தமிழர்களுடைய கலாச்சாரம் இறையியல் மெய்யெல்லாம் நக்கல் நையாண்டியா பதிவு பண்றது. ஏன்னா நாங்கெல்லாம் பெரியாருடைய சீடர்கள். அவர் பெரியார்தான் எங்களை தூக்கி பூரா நட்டவன் நிப்பாட்டினாரு. நாங்க தான் தூக்கி நிப்பாட்டணும். இந்த கலாச்சாரங்களை சொல்லித்தே நாங்கெல்லாம் கட்சியை எங்க திராவிட தத்துவத்தை நாங்க வளர்த்தோம் அப்படின்னு மேடைக்கு தீர்த்துவாரு. அப்ப இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பேராசிரியர். யாரு? பொன்முடி அவர்கள் பேராசிரியர், முனைவர், பல பள்ளிக்கூடங்களை வழிநடத்துபவர், பல கல்லூரிகளை வழிநடத்தக்கூடிய பெரிய மனுஷன். இந்த பெரிய மனுஷனோட பேச்சு பாருங்க, எவ்வளவு கீழ்த்தரமா ஒரு அருவருப்பான பேச்சுகளை வலைதளங்கள்ல இன்றைக்கு இவங்க பதிவு செய்யறாங்கன்னா, அப்ப அவங்க கடந்து வந்த பாதைகளை எவ்வளவு இந்த நிலத்திற்கான வாழ்வியல் வரலாறு மெய்யியல் கோட்பாடுகளை சிதைத்திருந்த கூட்டமாக இவங்க இருந்திருப்பாங்க. நல்லா உறவுகள் பார்க்கணும். அப்ப இவரோட பேச்சுக்கள் முழுக்க பாத்தீங்கன்னா மேடைகள் ரொம்ப அருவருப்பாக இருக்கு. அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, உங்களுக்கெல்லாம் நாங்கெல்லாம் ஓசி பசு கொடுத்துட்டோம்ல. நாங்கெல்லாம் நான் யாரு? உங்க ஒப்பு விட்டு சொத்தா இல்ல மோத்தா விட்டு சீதனமா? நீ என்னது யாரு கொடுத்த? என்னமோ இந்த பொன்முடியோட தாத்தா பாட்டி சொத்துக்களை பூரா அழிச்சு வித்து இந்த மக்கள் பூரா ரொம்ப கஷ்டப்படுறேன், அதனால நாங்க பேருந்துகளை பூரா கொடுத்து எல்லாம் ஏறி இலவசமா நீங்க போங்க, அதனால நாங்க தியாகம் பண்ணிட்டோம். என்ன நீ பெரிய ஓசி பஸ்ல போறோம்னு? ஓசினா என்ன? ஓசி முதல்ல நீங்க மாதம் மாதம் வாங்குற சம்பளம் எப்படி? அது ஓசியா என்னது? அது யாரோட சொத்து? மக்களோட வரிப்பணம். அது ஓசி. என்ன வெட்டி முறிச்சு மலையை உடைச்சு இந்த மக்களுக்காக நீ பாடுபட்டு அப்படியே இந்த மக்களை பூரா தூக்கி நிப்பாட்டிட்ட. ஓசியை பத்தி நீங்க பேசிக்கிட்டு இருக்க? சொல்லுங்க, நீங்க பார்ப்போம். என்ன ஓசி? கையில இதுல வச்சிருக்கிற அலைபேசியில இருந்து, தங்குற அறையில இருந்து, போடுற செருப்புல இருந்து, பறக்கிற வானூர்தியில இருந்து, நீங்க உட்கார்றது, வந்தது, போனது, மோண்டது, பேண்டது பூரா அத்தனையும் ஓசிங்க. எல்லாமே அரசு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். கேட்டா நீங்க ஆளுங்கட்சி, அதிகாரத்துல இருக்கிற பூரா மக்களுக்காக போராடுறவனுக்கு நாங்க அரசே சலுகை கொடுக்கணுங்கிற. இது மக்களை பார்த்து ஓசினா இவர் எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான ஆளு இந்த ஆளு. இவருடைய நடவடிக்கையில கொஞ்சம் மக்களுக்கும் பார்க்கணும். எவ்வளவு கீழ்த்தரமான பதிவு பாரு. நீ எல்லாம் ஓட்டு போட்டு கிழிச்ச, நீ எல்லாம் எங்கள்கிட்ட நின்று ஓட்டு போட்டு கிழிச்சதுனால என்ன நீ தள்ளிட போற? நீ எல்லாம் போ பாரு அப்படின்னு. அப்ப நம்ம கையில பணம் இருக்கு, காசு வீசினா நமக்கு ஓட்டு போடுவேன், நம்ம என்னன்னாலும் செய்யலாங்கிற ஆணவ திமிரு, அதிகார திமிரு தலைவரிச்சு ஆடுது. அப்ப இவங்க முழுக்க முழுக்க இவங்க சித்தாந்தங்கள் முழுவதுமே தமிழர்களுடைய நிலவியல் கோட்பாட்டுல பூரா எதிரானத்தான் இருக்கும். கலாச்சாரத்தை அழிச்சு சீரழிச்சதாத்தான் இருக்கும். பார்த்துட்டீங்கன்னா தாலி அறுப்பேன். அவன் வீட்டுல பொண்ணு உள்ள யாருக்கு தாலி அறுக்க மாட்டாங்க. எங்கேயாவது பாவம் இந்த கருப்பு சேலையை உறுத்திட்டு யாராவது ஒரு பெண்மணியை கொண்டு அவங்க தாலியை மேடையில இருப்பாங்க. இந்த வீரமணி இந்த குரூப்பு எல்லாம் பார்த்தோன்னா இந்த வேலைகளை புறம் செய்யும். ஏன்னா பகுத்தறிவு பேசுறேன்னா ஓம் புள்ள, ஓம் பேத்தியா, உங்க அம்மா, சின்னாத்தா, பெரியாத்தாளுக்கு நீ எல்லாம் கூட்டு முதல்ல தாலி எடுத்தாத்தார மத்த ஊர்ல இருக்க எல்லாருமே கூட்டு தாலி எடுப்பேன். அதெல்லாம் கிடையாது. எவனுக்கோ ஒருத்தனுக்கு அறுக்கணும், அதை படத்தை காட்டணும், நாங்க உட்காந்து திங்கணும். பூரா அவங்களோட கலாச்சாரம். தாலி கெட்ட தாலியில 3 முடிச்சுக்கு உனக்கு என்ன ஒரு அர்த்தம் இருக்கு, என்ன ஒரு வரலாறு இருக்குன்னு உனக்கு தெரியுமா? முதல் முடிச்சு தன் கணவனுக்கு, 2வது முடிச்சு தன் குடும்பத்திற்கு, 3வது முடிச்சு உற்றார் உறவினர் இந்த மண்ணில் வாழக்கூடிய அத்தனை மக்களுக்கும் நான் கட்டுப்பட்டு இருப்பேன் அப்படின்னுக்காக இந்த நிலத்திற்கான அடையாளமா 3 முடிச்சு சொல்லப்படுது. இந்த சமூகத்துல ஒரு பெண் எப்படி வாழணுங்கிறத கட்டுப்பாடு, அறம் சார்ந்த அந்த வாழ்வியல் தாலி. அதுவே அறுத்து நீ வெளியில ஓட்டு இந்த மண்ணோட கலாச்சாரத்தை நாசப்படுத்துற. அப்ப எல்லா சாதிக்காரனுக்கும் அர்ச்சனை செய்ய போறேன் அப்படின்னு கருவறைக்குள்ள பிராமணன் எப்படி போலாங்க? முதல்ல தமிழர்களை எவன் நீ கற்பகரகத்துல இருந்து எப்படி வெளியேற்றின வரலாறு இருக்கா? அதை நீ சொல்ல முடியுமா? கோயிலும் கோயில் நிலமும் ஓன்ட்ட இருக்கு. இங்க இருக்க பூர்வ வீடு பிச்சைக்காரனா இருக்கேன், அதுக்கு நீ என்ன சொல்ல போற? அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது. பூரா பிராடு.
அல்லக்கை வேலை அத்தை பூரா பிராடு, அல்லக்கை அத்தது அலைஞ்சது போனது வந்தது எல்லாம் இந்த திராவிடம் பேசி இந்த மண்ணை நாசப்படுத்திய கூட்டம் அந்த விழுப்புரத்துல நடந்த கூட்டத்துல இது வந்து பேசுது பாருங்க. மகளிர் ஒரு விலை மாதவியின் வீட்டுக்கு ஒருத்தன் போறான். போகும்போது அங்க அந்த அம்மா கேக்குது, நீ பார்த்து நீங்க சைவமா வைணவமா அப்படின்னு கேக்குது. அவனுக்கு ஒன்றும் புரியல. அவன் பணம் எவ்வளோ 5 கொடு 10 கொடுன்னு கேட்டான்னா ரைட்டு. என்னடா இங்க வந்திருக்கிறோம் நாம ஒரு விலை மாத வீட்டுக்கு நம்மள வந்து சைவமா வைணவமான்னு கேட்கறாங்க அப்படின்னு கேட்டான். அந்த அம்மா சொல்லிச்சான், என்னம்மா ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டான். ஒன்றும் இல்லை, சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படின்னுச்சான். ஒன்றும் புரியல. சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படி, ஒன்றும் புரியல. என்னவா சொல்ற, இதுனா தீபம் இது தானே, அதுல என்ன இருக்கு அப்படின்னா, இல்ல சைவம்னா படுத்துக்கிறது, வைணவம்னா நின்னுங்கிறது. நின்னுங்கன்னா 5 படுத்தா 10. அவங்க வீட்டில் இருக்க பெண்களே இதை பத்தி கேட்கணும், அவங்க கட்சியில இருக்க பெண்கள் இதை கேட்கணுங்க. இதை விட கேவலமா பெண்களை பேசுவது அப்படிங்கிறது எப்படி அவங்க சகிச்சுட்டு பொறுத்து கொண்டு இதெல்லாம் கேட்டுட்டு அந்த கட்சியில இருக்காங்க, அந்த வீட்டில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு விலை மாதர் வீட்டுக்கு போவாங்களாம். ஒரு விலை மாதர் வீட்டுக்கு போன உடனே அந்த அம்மா கேட்குமா, கேளுவேன் வந்து அடுத்த தலைமுறை பேர பிள்ளைகளுக்கு இந்த சின்ன பசங்களுக்கு சொல்லி கொடுக்குற இந்த தருதலையோட பேச்சை கேளுங்க. அப்போ வந்து அந்த விலை மாதர் வந்து கேட்பாங்களாம், நீங்க சைவமா வைணவமா? எப்படி சைவமா வைணவமா அப்படின்னா, சைவம்னா 3 பட்டை, வைணவம்னா மேல இருக்க இந்த ராமம், இதுதான். அப்ப சைவம்னா படுத்துக்கிறது, இப்படியே உடலுறவு பண்ணும்போது. வைணவம்னா நிக்கிறது, அவர் நின்றுகிட்டே பண்றத அவர் அவ்வளவு சூட்சமோ அவ்வளவு அழகா சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கு பின்னாடி இருந்த 2 அல்ல கையா பின்னாடி இருந்து அது சிசிய புள்ள, முன்னாடி இருக்கணும் பல்ல காட்டுறான் வெக்கம் இல்லாம. அந்த திருநீருக்கான வரலாறு என்னன்னு உனக்கு முதல்ல தெரியுமா? திருநீருக்கான வரலாறு, வைணவம் சைவம் என்றால் என்னன்னு தெரியல உனக்கு, அதோட மூலங்கள் என்னன்னு தெரியல. எதற்கான வாழ்வியலை மையமாக கொண்டு சைவம் வைணவம் இந்த மண்ணில் நிலைநிறுத்தப்பட்டது? சேர சோழ பாண்டியர்களை வந்து அந்த சைவ வைணவத்தை ஏன் தூக்கி சுமந்தாங்க? அதற்கான வாழ்வியல் என்னன்னு கூட தெரியல. சாதாரண உடலுறவுல கொண்டு வந்து அதனை கீழ்த்தரமான நையாண்டி நக்களோட அந்த வார்த்தைகளை பதிவு செய்வது, இந்த இடத்துல வந்து சைவ வைணவத்தை போற்றுகிற பல மார்க்கங்களை பின்பற்றுகிற மக்களுடைய மனதை துன்புறுத்துகிற செயல் இது. வந்து அம்மையார் கனிமொழி அவர்கள் வாயளவுல ஒரு கண்டனங்கள், இப்ப போன்ற அண்ணன் சீமான் மாதிரி போன்ற ஆட்களுக்கெல்லாம் துள்ளி குதிச்சு ஓடின அந்த ஜோதிமணி, இந்த சுதா, இவங்கெல்லாம் வந்து எங்க போனீங்க? இந்த மனித உரிமை கமிஷன், ஆர்வலர், பெண்கள் கூட்டமைப்பு, இதெல்லாம் என்ன செஞ்ச? பூரா செம்படிக்கிற திமுகவுக்கு. அப்போ ஒரு மார்க்கத்தின் அடிப்படையில் உள்ள தன அடையாளமாக உள்ள சைவம் வைணவத்தின் குறியீடுகளை வந்து 10 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு படுத்தா 10 ரூபா, நின்றா 5 ரூபா, அது எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான செயல். இதுக்கு இருக்க அல்ல கையில நீ என்ன செய்யற? இங்க வந்தவன் போனவன்லாம் அப்படியே மகளிர்லாம் வந்து துள்ளி குதிக்கிற. உனக்கு எதிராக உள்ள கட்சிக்காரன் வந்து தப்பு பண்ணா அது தவறு, உனக்கு நீ முட்டு கொடுக்குற திமுக எது செஞ்சாலும் அது சரி, இதுதானே? அப்ப இறையியல் கோட்பாடு, அந்த மெய்யியல் கோட்பாடுகளை தமிழர்களுடைய அறிவியல் அது. சங்க காலத்தில் உள்ள சங்க இலக்கியம், காப்பியம், பக்தி இலக்கியம், ஓலைச்சுவடி, கல்வெட்டு, கருங்கலால் கட்டப்பட்ட கோயில், சான்றுகளுடைய வாழ்வியலை மெய்யிறுத்து பார்க்கும் பொழுது இந்த சைவ வைணவத்தினுடைய வேர்களை தேடும் பொழுது வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த வையகத்தில் உள்ள மரம் செடி கொடிகளையும் ஆய்வு செய்யணும், அவ்வளவு தொன்மையானது. தென்மதுரை, கபாரவரம், முத்தூர் என்ற 3 தமிழ்ச்சங்கங்கள், எத்தனை ஞானிகளும் யோகிகளும் அமர்ந்து அரங்கேற்றப்பட்ட இந்த சங்க இலக்கிய நூல்கள், இந்த வாழ்வியல், அதற்கு வாழ்வியலாக வாழ்ந்த வையகத்தில் வாழ்வாங்கு வாழ்வுன்னு வானத்தில் தெய்வத்தில் வைக்கப்படுகிறார். இங்க வாழ்ந்த மகான்களே அறநெறி சார்ந்த இந்த மக்கள் தான் இறப்புக்கு பிறகு தெய்வமாக கொண்டாடப்படுறாங்க. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் வந்து இந்த சைவம் வைணவம் என்பது வந்து பரவி கிடக்குது. இன்னைக்கு வெவ்வேறு மார்க்கங்களாக இருக்கலாம், இந்த நிலப்பரப்பில் தான் சைவம் வைணவம் பௌத்தம் சமணம் கிறிஸ்தவம் இஸ்லாம் அத்தனை மார்க்கத்தையும் ஈன்றெடுத்த இந்த தமிழர் நிலப்பரப்பில் வந்து இந்த ஈனத்தனமான இந்த செயல்பாடு, இந்த பதிவு என்பது முழுக்க அருவருக்கத்தக்கது. இதை எந்த மார்க்கத்திலும் சொல்லாத அறிவியல் இந்த மார்க்கத்தில் தானே சொல்லப்பட்டிருக்கு. இதை வந்து இவ்வளவு கீழ்த்தரமா வந்து பொன்முடி அவர்கள் வந்து பதிவு செய்யணும், அது அருவருப்பு தக்க செயலாக வந்து இதை பதிவு செய்யணும்னா அது எவ்வளவு கீழ்த்தரமானது. இன்னும் மக்கள்லாம் வேடிக்கை பார்க்கிறேன். இதே இது மாற்றான ஒருத்தன் சொல்லியிருந்தா இன்னைக்கு தூக்கி நிப்பாட்டியிருப்பேன். ஆனா உன் கட்சியில உள்ள ஒரு ஆளு இது போன்ற பதிவு செய்யறான்னா பேருக்கு அவருடைய
பொறுப்பை அப்படியே லேசா நீக்கி நடவடிக்கை எடுத்தது மாதிரி வந்து படங்காட்டுது. உலகம் முழுவதும் இஸ்லாமியர்களுடைய பிறையோ கிறிஸ்துவர்களுடைய சிலுவையோ கிடைக்கல. உலகம் முழுவதும் வந்து சிவலிங்கம் தான் இன்னைக்கு ஆய்வின் அடிப்படையில் கிடைக்கிறது. உலகம் முழுவதுக்கும் வந்து முருகனுடைய யுகம் இறந்ததாக சொல்லப்படுகிறது. உலகம் முழுவதும் வந்து முருகனுடைய 6 படை வீடுகள் வந்து இன்னும் வந்து வாழ்வியலாக வாழ்ந்து கொண்டிருப்பதாக நான் வந்து அறிஞ்சு கொண்டிருக்கிறோம். நான் முன்னோர்கள் அறம் சார்ந்து வாழ்ந்த வாழ்வியலை கொண்ட பெரியவர்கள் அப்பர், சுந்தர், ஞான சம்பந்தர், சேக்கலார் போன்ற யோகிகளும் 11 சித்தர்களும் 63 நாயன்மார்களும் 12 ஆழ்வார்களும் பாசுரம் பாடிய இந்த நிலப்பரப்பு என்பது முழுக்க அறிவியல் மெய்யியலை சார்ந்தது. நமச்சிவாய வாழ்க, நாதந்தால் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சல் நீங்காதான் வாழ்க, கோகுலி ஆண்ட குருமனிதந்தால் வாழ்க, ஆகமான் என்ற அன்னிப்பந்தன் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வாழ்க, பிறப்பருக்கும் விஞ்சகன் பொய்களல் வாழ்க, புறந்தார்க்கு சேயந்தன் பூங்கலர்கள் வாழ்க, கரம் கூவார் உள்மைகளும் கோண்களல் வாழ்க, சிரம் கூவார் ஓங்குவிக்கும் சீரோன்களல் வாழ்க, ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, நேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தை நின்ற நிமலடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி என்பது அந்த வார்த்தைகள். மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி என்ற அந்த வாழ்வியல் வந்து ஊழ்வினை சொல்லப்படுகிற ஒரு மார்க்கம் இந்த மார்க்கத்தில் தானே இருக்கு, இந்த சைவ நெறியில தானே இருக்கு. அதே வந்து ஈசனுடைய பிள்ளையாக சொல்லப்படுகிற முருகன் வந்து கற்ப கிரகத்தில் உள்ள ஒரு உயிர் உருவாக்கப்படும் பொழுது ஒரு வாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று அந்த கந்தனோட வரிகள் என்பது எவ்வளவு வாழ்வியல் மெய்யியல் அறிவியலை கொண்டது. இந்த வரிகள் எல்லாம் சங்க இலக்கண இலக்கிய காப்பிய பக்தி இலக்கியங்கள் வந்து தமிழர்களுடைய வாழ்வியல், தமிழர்களுடைய காதல், தமிழர்களுடைய அறம், தமிழர்களுடைய உழவு, தமிழர்களுடைய போர், தமிழர்களுடைய ஏற்தொழிலும் கொண்டு இவர்களுடைய வாழ்வியல் வரலாற்றில் மனிதன் எப்படி வாழ வேண்டும், அறம் சார்ந்து நிற்க வேண்டும் அப்படிங்கிற வாழ்வியல் வரலாற்று கோயில்களில் புராணங்களாகவும் திருவிளையாடல் புராணங்களாகவும் 64 புராணங்களை உருவாக்கிய இந்த தமிழர் நிலத்தில் வந்து சைவ வைணவ குறியீடுகளை வந்து கீழ்த்தரமான விலை மாதர்கள் என்ற அடிப்படையில் வந்து நின்றா 5 படுத்தா 10ன்னு சொல்லுகிற இந்த மானங்கட்ட இந்த தற்குறிகளை வச்சு இந்த மண்ணுல இவ்வளவு கீழ்த்தரமான பதிவுகளை பதிவு செய்வது இன்னும் இந்த மக்கள் வேடிக்கை பார்க்குறான் பாரு. அதுதான் இந்த இடத்துல வந்து வேதனையாக இருக்கிறது. வேதனையா இருக்கு. எவ்வளவு கீழ்த்தரமான செயல். புல்லாய் பூடாய் புழுவாய் மரங்களாய் பல் மிருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல அசுரராய் முனிவராய் தேவராய் செல்லான்ன்ற தாவர சங்கமுத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திடத்தேன் எம்பெருமானே, மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு என்று வீடுற்றேன் என்று உய்யாயன உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயாயின ஓங்கி ஆழ்ந்த அகன்ற நுண்ணியனை வெய்யாய் தனியாய் இயமானமாய் விமலா பொய்யாயின எல்லாம் பொய்யகல வந்தருளை மெய்ஞானமாகி மிளர்கின்ற மெய்சுடரை எஞ்ஞானம் இல்லாத இன்பப் பெருமனை அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்க நல்லறிவை ஞாயிறு கிடையாய் கிடந்த அடியருக்கு தாயிற் சிறந்த தயான தத்துவனை மாசற்ற ஜோதியே என்றத ஈண்டெடுத்த தாய் தந்தையருக்கு பிறகு அதற்கு முன்பாகவே வந்து அந்த சிவனாரும் பார்வதியும் உனக்கு தாயும் தந்தையுமாக இருக்கிறார்கள் என்று போற்றக்கூடிய அறம் சார்ந்த வாழ்வியலை வந்து கற்றுக் கொடுத்தது இந்த பக்தி இலக்கியத்தில்தான் இருக்கிறது. எப்படி வாழ வேண்டும், அவன் அறம் சார்ந்து நிற்க வேண்டும் என்ற ஒரு கோட்பாடுகளை வந்து சிதைத்த இந்த தற்குறி கூட்டத்தை இன்னும் வந்து இந்த மக்கள் வந்து வேடிக்கை பார்ப்பது இங்க பெரிய அவல நிலையாக இருக்கு. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே வந்து சிதம்பரம் நடராஜர் கோயில்ல பெருவிரலுக்கு கீழே தான் உலகத்தினுடைய மையப்புள்ளி இருக்கிறது என்பது இன்னைக்கு உலக நாடுகள் வியந்து பார்க்கிறான். போற்றப்படுகிற ஒரு நாடாக இந்தியா இறையாண்மைமிக்க நாடு, அதிலும் தாய் தமிழகத்தில் இருக்கக்கூடிய வாழ்வியல் வரலாறு என்பது மெய்யியல் கோட்பாடு முழுக்க வந்து தெற்கில இருந்துதான் வந்து இவர்களுடைய வரலாறும் வாழ்வியலும் தமிழர்களிடம் இருந்துதான் வந்து பிறந்துள்ளது என்று நினைக்கும் போது எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்துல வந்து வாழக்கூடிய இந்த நேரத்துல வந்து அந்த வைணவ குறியீடை வந்து சைவ குறியீடை வந்து இவ்வளவு கீழ்த்தரமா பதிவு செய்யறது எவ்வளவு வெக்கங்கட்ட மானங்கட்ட பிழப்புது. இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இவனத்தான் வந்து இந்த மக்கள் தான் இந்த பெருமாளை கும்பிடக்கூடிய இதே மக்கள் தான், சிவனாரை கும்பிடக்கூடிய இதே மக்கள் தான், முருகனை கும்பிடக்கூடிய இதே மக்கள் தான் இவர்களுக்கு வாக்கு செலுத்தி அவர்களை அதிகாரத்தில் உட்கார வைத்து அழகு வார்த்தை இந்த கூட்டம் தான். இந்த வார்த்தை எல்லாம் இந்த தடித்த வார்த்தைகள் கீழ்த்தரமான வார்த்தைகளை வந்து நின்றா 5 படுத்தா 10 ரூபா அப்படிங்கிற ஒரு இந்த செயலை இந்த வார்த்தைகளை இன்னும் கேட்டுக்கொண்டு இந்த மக்கள் கடந்து செல்வதுதான் வேதனையாக இருக்கு. ஐயா முத்துவேல் கருணாநிதி அவர்கள் ஈன்றெடுத்த புதல்வன் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய துணைவியார் அந்த அம்மா துர்கா அவர்கள் வந்து கோயில் கோயிலா கும்பாசம் வைக்கிறாங்களே, எதுக்கு? கோயில் கோயிலா ஏறி இறங்கி இறைவனுக்கு வழிபாடு செய்யறாங்களே, அவங்க வீட்டுல பெரும் கோயிலை கட்டி எழுப்புறாங்க.
அப்ப இவர்களுக்கெல்லாம் வந்து இது போன்ற வார்த்தைகள், இந்த தத்துவம் எல்லாம் என்ன சொல்ல காத்திருக்குது? அதற்கு பதில் இருக்கா? இதுதான் உங்களுடைய பெரியாரோட சித்தாந்தமா? இதே உங்க திராவிட சித்தாந்தமா? இதே உங்க திராவிட பண்பாடா? இதே திராவிட கலாச்சாரமா? இதே உங்க திராவிட வாழ்வியலா? எண்ணி பார்க்க முடியுதா? கோடி கோடியான மக்கள் இறைவனை தன் தாயாகவும் தந்தையாகவும் வழிபடக்கூடிய இந்த தளத்தில், உலக மார்க்கங்களை ஈன்றெடுத்திய இந்த நிலப்பரப்பில், உலகத்திற்கு கலை பண்பாடு கலாச்சாரத்தை கற்றுக் கொடுத்த இந்த நிலப்பரப்பில், வாழ்வியல் வரலாறு அரசு நாடு நகரத்தை கற்றுக் கொடுத்த இந்த நிலப்பரப்பில், தங்களுடைய மூதாதைகள் தங்களுடைய முன்னோர்களை வந்து அறம் சார்ந்த வாழ்விலே அவர்களை இறைவனாக பார்க்கக்கூடிய இந்த மக்கள், தன் மூதாதையர்கள் கொண்டு வந்த அந்த வாழ்வியல் அறநெறிகள் சைவம் வைணவமாக சிவனியும் பெருமாளாக வணங்கக்கூடிய இந்த இறைவனை, இந்த அறத்தை கீழ்த்தரமாக விமர்சனம் செய்த இந்த பொன்முடி அவர்களுக்கு இந்த நிலப்பரப்பில் வாழுகின்ற மக்கள் என்ன சொல்ல போகிறார்கள் என்பதுதான் இந்த இடத்தில் கேள்வியாக இருக்கிறது. எல்லாம் ஒரு பொழப்பு. எந்த மக்கள் நம்மளை வாக்கு செலுத்தி அதிகாரத்தில் உட்கார வைத்தார்கள்? நாம் என்ன செய்யணும்? இந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவை என்னன்னு கூட தெரியாம நம்ம இருக்கிற இந்த இந்த தேசத்தை நாசப்படுத்தி இந்த இலவசத்தை கொடுத்து எப்படியாவது வாக்குகளை வாங்கி நம்ம எப்படியாவது உட்கார்ந்துடலாம்ங்கிற திமிரு, அதுதான் இப்படியெல்லாம் கீழ்த்தரமா பேச வைக்குது. இந்த மக்கள் தான் பார்க்கணும். இந்த திராவிட இந்த ஆகாவளி கோட்பாடுக்கு, இந்த திராவிட ஆகாவளி கோட்பாடுக்கு மக்கள் தான் தகுந்த பதிலடி கொடுப்பார்கள் என்று நம்புகிறோம். நன்றி.